வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். அணுசக்தி பேச்சுவார்த்தை தொடர்பான ட்ரம்பின் கடிதம் இன்னும் கிடைக்கவில்லை என்று ஈரான் தெரிவிப்பு. இஸ்ரேல் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக நிலையில் முரண்பாடுகள் நீடிக்கலாம் என தகவல். ஜெனினில் உள்ள மசூதிகளில் தொழுகைக்கான அழைப்பை இஸ்ரேலிய படைகள் தடுத்ததாக அறிக்கை தெரிவிப்பு. காசா புனரமைப்பு திட்டத்திற்கு பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பிரித்தானியா ஆதரவு. உக்ரைனின் கிழக்கு பகுதியில் ரஷ்யா பாரிய குண்டுவீச்சு தாக்குதல். ரஷ்யாவின் ஆயுத கொள்முதல் இந்தியாவுக்கு அமெரிக்கா எதிர்ப்பு. ட்ரம்பால் ரஷ்யாவுக்குள் சிக்கிக் கொண்ட 10,000 உக்ரைன் வீரர்கள். சிரியாவின் பாதுகாப்படையினருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே பயங்கர மோதலில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. மியான்மரில் முடிவுக்கு வருகிறதா ராணுவ ஆட்சி, பொது தேர்தலுக்கான அறிவிப்பு. சிகிச்சைக்கு வந்த 299 பெண்களிடம் பாலியல் சேட்டை, பிரான்சில் பரபரப்பு. கனடாவின் புதிய பிரதமர் தேர்வு இன்று. அமைச்சரவை கூட்டத்தில் எலான் மஸ்க் வெளியுறவுத்துறை மந்திரி கடும் வாக்குவாதம். தென்கொரியா முன்னாள் ஜனாதிபதி சிறையிலிருந்து விடுதலை தொடர்பான விரிவான செய்திகள். அணுசக்தி பேச்சுவார்த்தை தொடர்பான ட்ரம்பின் கடிதம் இன்னும் கிடைக்கவில்லை என்று ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து இன்னும் கடிதம் வரவில்லை என்று ஈரான் சனிக்கிழமை தெரிவித்துள்ளது. புதிய அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் அப்படி எதுவும் இல்லை என்றால் ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ள நிலையில் அந்த கடிதம் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம், ஆனால் எங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அரசு தொலைக்காட்சியில் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் பிரதிநிதிகள் தற்போது கெய்ரோவில் உள்ளனர். மேலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் எகிப்திய அதிகாரிகளுடன் சந்திப்புகளை நடத்தி வருகின்றனர். காசா பகுதியை நிர்வகிக்கும் ஒரு தொழில்நுட்ப சுயாதீன குழுவை நிறுவுவதற்கு ஹமாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதாவது காசா மீதான மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான எந்த தடையும் இஸ்ரேல் போடக்கூடாது என ஹமாஸ் அமைப்பு மீண்டும் வலியுறுத்தியது. மேலும் எதிர்காலம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஒரு பகுதியாக இஸ்ரேல் அந்த பிரதேசத்திலிருந்து முழுமையாக விலக வேண்டும் என்றும் ஹமாஸ் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ஆனால் அமெரிக்காவின் இந்த தொடர்ச்சியான அழுத்தத்தின் காரணமாக பிராந்திய மத்தியஸ்தர்கள் நெருக்கடியை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றனர். இதற்கிடையில் நெருக்கடியை சிக்கலாக இஸ்ரேல் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றமையினால் மீண்டும் போர் ஏற்படலாம் என்ற சூழ்நிலை உருவாகலாம் என்ற சாத்தியம் ஏற்படுகின்றது. இந்த நிலையில் 4 ஐரோப்பிய நாடுகளும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் எகிப்திய தலைமையிலான காசா பகுதியை மறுகட்டமைப்பதற்கான $53 பில்லியன் திட்டத்தை ஆதரிக்கின்றதாக தெரிவித்துள்ளனர். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலுள்ள ஜெனினில் இஸ்ரேலிய படைகள் 48வது நாளாக தாக்குதலை தொடர்கின்றனர். புனித ரம்லான் மாதமாக இருந்த போதிலும் ஜெனினில் அகதிகள் முகாமில் உள்ள மசூதிகள் தொழுகைக்கான அழைப்பை ஒளிபரப்புவதை இஸ்ரேலிய படைகள் தடுத்து வருவதாக பாலஸ்தீன தகவல் மையம் தெரிவித்துள்ளது. காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட சில நாட்களுக்கு பிறகு ஜனவரி 21 அன்று ஜெனினில் இஸ்ரேலிய நடவடிக்கை தொடங்கியது. ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டனர், நூற்றுக்கணக்கான வீடுகள் அழிக்கப்பட்டன. அது மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இடம்பெயர்ந்தன. இந்த வார தொடக்கத்தில் இஸ்ரேலிய படைகள் நப்லஸ் நகரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க மசூதியையும் தீ வைத்துள்ளனர். இந்த நிலையில் ஜெனினில் உள்ள மசூதிகளில் தொழுகைக்கான அழைப்பை இஸ்ரேலிய படைகள் தடுத்து வருவதாக அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. காசா புனரமைப்பதற்கு அரபு நாடுகளின் திட்டத்துக்கு பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பிரித்தானியா ஆகிய ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி மற்றும் பிரித்தானியா 4 நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் அரபு நாடுகள் முன்வைத்த $53 பில்லியன் மதிப்புள்ள காசா புனரமைப்பு திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இத்திட்டம் பாலஸ்தீனர்களை இடம்பெயர செய்யாமல் காசாவின் வாழ்வாதார நிலையை விரைவாகவும் நிலையான முறையில் மேம்படுத்தவும் ஒரு நடைமுறைக்கு உரிய தீர்வாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்தனர். இந்த திட்டம் எகிப்தால் வடிவமைக்கப்பட்டு அரபு நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டது. இது காசாவில் ஒரு தற்காலிக நிர்வாக குழுவை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. சுயாதீனமான தொழில்நுட்ப நிபுணர்களால் நிர்வகிக்கப்படும் இந்த குழு காசாவின் அரசியல் நிர்வாகத்தை மேற்கொள்வதுடன் அங்கு உதவி மற்றும் மேலாண்மையை பொறுப்பேற்கும்.
ஆனால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ட்ரம்பின் திட்டம் காசாவை ஒரு ஆடம்பர கடற்கரை சுற்றுலா பகுதி மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. எனவே சனிக்கிழமையன்று வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் 4 ஐரோப்பிய நாடுகளும் அரபு நாடுகளின் முயற்சியை ஆதரிக்க முன்வந்துள்ளன. அரபு நாடுகள் எடுத்த நடவடிக்கை ஒரு முக்கியமான தேர்வாக இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் ஹமாஸ் இனி காசாவை நிர்வகிக்கக்கூடாது, அதுவே இஸ்ரேலுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது என்றும் பாலஸ்தீன அதிகாரப்பூர்வ நிர்வாகம் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். உக்ரைனின் கிழக்கு பகுதியில் ரஷ்யா பாரிய குண்டுவீச்சு தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலில் 14 பேர் கொல்லப்பட்டதாகவும் 30 பேர் காயமடைந்ததாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலில் 8 குடியிருப்பு கட்டிடங்கள் மற்றும் ஒரு நிர்வாக கட்டிடமும் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. முதல் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அதில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்புக் குழுக்கள் இடிபாடுகளினுள் தேடிக்கொண்டிருந்த போது பிற தாக்குதல்கள் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நகரமானது பல மாதங்களாக பதற்றமான சண்டை நடந்து வரும் போர்ட்கோவ்ஸ்க் நகரிலிருந்து அருகிலுள்ள பிராந்தியம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் ரஷ்யா படைகள் அந்த நகரத்தை கைப்பற்ற முயற்சித்து வருவதோடு தெற்கு புறநகர் பகுதியில் நில இடங்களை அவர்கள் அடைந்துவிட்டதாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களை கொள்வனவு செய்வதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ரஷ்யாவின் ஆயுதங்களை இந்தியா சார்ந்திருப்பதை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று அமெரிக்காவின் வர்த்தக செயலாளர் கோவர்ட் லுட்னிக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவின் வரலாற்று ரீதியாக ரஷ்யாவிடமிருந்து தனது ராணுவ உபகரணங்களில் பெரும்பகுதியை வழங்கியுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா ஆயுதங்கள் வாங்குவதை நிறுத்த வேண்டும். அமெரிக்கா கொடுத்த சலுகைக்கு மேலும் டாலருக்கு மாற்றாக உலகளாவிய நாணயத்தை உருவாக்க பிரிக்ஸ் முயற்சிக்கின்றது. இந்த நிலையில் இந்த பிரிக்ஸ் அமைப்பில் இந்தியா உள்ளது. இது அமெரிக்கா இந்தியா உறவுகளை பலவீனப்படுத்துகிறது. இந்த வகையான விடயங்கள் அமெரிக்கா இந்தியா இடையே அன்பையும் பாசத்தையும் உருவாக்குவதில்லை. இதனை முடிவு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று தெரிவித்துள்ளார். அதேவேளை அமெரிக்க பொருட்களுக்கான வரியை பிரதமர் மோடி குறைக்க ஒப்புக்கொண்டதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் புகுந்து சண்டையிட்டு வரும் சுமார் 10,000 உக்ரைனிய வீரர்கள் ரஷ்ய ராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் அதிரடியாக நுழைந்து தாக்குதல் முன்னெடுத்துள்ள உக்ரைன் படைகள் தற்போது டொனால்ட் ட்ரம்பின் நடவடிக்கையால் அங்கிருந்து தப்ப முடியாத நெருக்கடியை சிக்கியுள்ளனர். அது மட்டுமன்றி இதுவரை கைப்பற்றப்பட்ட பகுதிகளும் கைவிட்டு போகும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. உக்ரைனிய படைகள் குர்ஸ்கில் இருந்து பென்வாங்கி எல்லை நோக்கி வெளியேறுவது குறித்தும் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரஷ்யா தென்கிழக்கில் வெற்றி பெற்றது. உக்ரைன் படைகளின் விநியோக பாதைகளை தாக்கும்போது அவர்கள் சுற்றி வளைக்கப்படும் அபாயமும் இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி குர்ஸ்க் பிராந்தியத்தில் சிக்கி தவிக்கும் துருப்புக்கள் மிகவும் மேம்பட்ட ரஷ்ய ட்ரோன்களின் தாக்குதலையும் வடகொரியா படைகளின் காமிகேஸ் தாக்குதலையும் எதிர்கொண்டனர். உக்ரைன் துருப்புக்களின் இந்த இக்கட்டான நிலைக்கு காரணம் டொனால்ட் ட்ரம்பின் ரஷ்யாவின் ஆதரவு நகர்வுகளே என நிபுணர்கள் தரப்பு சுட்டிக்காட்டுகின்றனர். உக்ரைன் போரை மிக விரைவில் முடிவு கொண்டுவர முயற்சிப்பதாக கூறும் அமெரிக்கா, உக்ரைனுக்கான ஆயுத உதவிகள், உளவுத்துறை தரவுகள் என அனைத்தையும் முடக்கி ரஷ்யாவின் கையோங்கும் நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. எனவே அமெரிக்காவின் உளவு உதவிகள் இல்லையென்றால் உக்ரைனால் ஏவுகணை தாக்குதலை முன்னெடுக்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது. அது மட்டுமின்றி ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலையும் முறியடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரியாவில் அல்-அசாத் தலைமையிலான அரசு கடந்த டிசம்பர் மாதம் கவிழ்ந்து அதிபராக இருந்த அல்-அசாத் ரஷ்யாவுக்கு தப்பி சென்றார். இதையடுத்து சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றிய ஹயத் தஹீர் அல்-சியாம் அதிபராக பதவியேற்றுள்ளார். அதேவேளை முன்னாள் அதிபர் அல்-அசாத் ஆதரவாளர்கள் குழுக்களாக சேர்ந்து சிரியா அரசுக்கு எதிராக கிளர்ச்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சிரியாவின் அரச படைகள் மீதும் இந்த கிளர்ச்சி குழுக்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதனிடையே சிரியாவின் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள லடாக்கியா, டெர்டோஸ் மாகாணங்களில் கிளர்ச்சியாளர்களுக்கும் பாதுகாப்படையினருக்கும் இடையே கடந்த 2 தினங்களாக மோதல் நடைபெற்று வருகிறது. பாதுகாப்படையினரின் சோதனை சாவடிகள், ராணுவ நிலைகள், ரோந்து வாகனங்களை குறிவைத்து அல்-அசாத் ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் தொடர் தாக்குதலை நடத்துகின்றனர். இந்த தாக்குதலுக்கு பாதுகாப்படையினர் பதிலடி கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் கிளர்ச்சியாளர்களுக்கும் பாதுகாப்படையினருக்கும் இடையே நடந்து வரும் மோதலில் இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 745 பேர் பொதுமக்கள், 125 பேர் பாதுகாப்படையினர், 148 பேர் கிளர்ச்சியாளர்கள் என தெரிய வந்துள்ளது. மோதல் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் கூடுதல் படைகளை சிரியா அரசு அனுப்பி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மியான்மரில் 2021ஆம் ஆண்டில் ஆட்சியை கவிழ்த்து ராணுவம் அதிகாரத்தை கைப்பற்றிய நிலையில் 4 வருட ராணுவ ஆட்சிக்கு பிறகு மியான்மரில் ஜனநாயக முறையில் பொதுத் தேர்தல் நடத்தப்படுவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மியான்மரில் ராணுவ தலைவர் ஜெனரல் மின் ஆங் அடுத்த 10 மாதங்களுக்குள் பொதுத் தேர்தல்களை நடத்துவதாக அறிவித்துள்ளார் என மியான்மரின் அரச ஊடகம் அறிக்கை ஒன்றை தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த வைத்தியர் ஒருவர் தன்னிடம் சிகிச்சைக்கு வந்த 299 பேரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் பிரான்சில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் வால்நேஷ் நகரை சேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணரான வைத்தியர் ஜோயல் லெஸ்கோர்னெக் மீது ஏற்கனவே குழந்தைகள் தொடர்பான ஆபாச புகைப்படங்களை வைத்திருந்ததாக கடந்த 2005ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே குறித்த வைத்தியர் மீது ஏராளமான பெண்கள் பாலியல் புகார் கொடுத்துள்ளதுடன் அவர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சமயத்தில் 18 வயதுக்குட்பட்டவர்களாக இருந்துள்ளனர் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த வைத்தியர் இதுவரை 299 பேரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார் என தெரியவந்துள்ளதுடன் அவர் கடந்த 1989ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை பணிபுரிந்து வந்த மருத்துவமனைகளில் இந்த பாலியல் அத்துமீறல்கள் அரங்கேறியுள்ளன. குறிப்பாக நோயாளிகள் மயக்க நிலையில் இருக்கும் போது அவர்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக விசாரணையின் போது தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி குறித்த வைத்தியர் தனது மகனின் தோழிகளையும் பாலியல் வன்கொடுமை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்ற நிலையில் இந்த பாலியல் அத்துமீறல் வழக்கு பிரான்ஸ் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலக உள்ளதனால் கனடாவின் புதிய பிரதமர் இன்று தேர்வு செய்யப்பட உள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. கனடா பிரதமராக இருக்கும் ஆளும் லிபரல் கட்சியை சேர்ந்த ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகிவிட்டார். இதற்கான அறிவிப்பை கடந்த ஜனவரி மாதம் வெளியிட்டுள்ளார். இதையடுத்து கனடாவின் புதிய பிரதமர் இன்று தேர்வு செய்யப்பட உள்ளார். இந்நிலையில் 59 வயதான மார்க் கார்னே அடுத்த பிரதமராகலாம் என்ற தகவல் வெளியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் அரசு ஊழியர்களை பதவி நீக்கம் செய்யும் நடவடிக்கையில் அதிபர் டிரம்ப் மற்றும் அரசாங்க திறன்துறை தலைவர் எலான் மஸ்க் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் டிரம்ப் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அரசு ஊழியர்கள் நீக்கம் தொடர்பாக வெளியுறவுத்துறை மந்திரி மார்க்கோ ரூபியோ எலான் மஸ்க் இடையே கடும் வார்த்தை மோதல் ஏற்பட்டுள்ளது. ரூபியோ பெரிய அளவில் பணி நீக்கங்களை செய்யவில்லை என்று எலான் மஸ்க் கூறினார். இதற்கு ரூபியோ எதிர்ப்பு தெரிவித்து பேசியுள்ளார். பின்னர் டிரம்ப் நிருபர்களிடம் கூறும்போது ரூபியோ எலான் மஸ்க் மோதல் இல்லை, அவர்கள் இருவரும் ஒரு அற்புதமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தென்கொரியாவில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஜனாதிபதி யூன் சுக் யியோல் 2 மாத தடுப்பு காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஜனவரி 15 அன்று ராணுவ சட்டத்தை அறிவித்ததற்காக யூன் கைது செய்யப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் சியோல் மத்திய மாவட்ட நீதிமன்றம் நேற்று யூனை இனி தடுப்பு காவலில் வைக்க முடியாது என்று அவரை விடுவிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்துள்ளது. தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய நீதிமன்றம் முடிவு செய்ததை அடுத்து யூனின் விடுதலை சாத்தியமானது. சிறையிலிருந்து விடுதலையான யூன் விசாரணை அதிகாரிகளின் சட்ட விரோத நடவடிக்கை கேள்விக்குட்படுத்திய நீதிமன்றத்தின் துணிச்சலையும் உறுதியையும் பாராட்டியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.